வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜேகே நோட்ஸ். டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரோட ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரர் இசிஇயோட கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன். அதாவது அவங்க கொடுத்தது ஃபைனல் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. மார்க்ஸ் இண்டிவிஜுவல் கேண்டிடேட்ஸோட மார்க்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் சிவி லிஸ்ட் இன்னும் ரிலீஸ் பண்ணல. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இருந்து கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ணி கேண்டிடேட்ஸ் கிட்ட மார்க்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த சிவி லிஸ்ட்டில் கட் ஆஃப் மார்க்குக்கு என்ன ப்ரெடிக்ஷன் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வேகன்சி என்னன்றதை பார்ப்போம். ஸோ வேகன்சி பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு டோட்டல் வேகன்சி நம்மளுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். அது வந்து 118. சரிங்களா, 118 வந்து டோட்டல் வேகன்சி. இந்த டோட்டல் வேகன்சியில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் ஸ்பிளிட் அப் இருக்குது. அந்த ஸ்பிளிட் அப்பில் ஃபஸ்ட்டு வரது பார்த்தீங்கன்னா ஜிடின்றது ஜென்ரல் டன், அந்த ஜிடிடின்றது தமிழ் மீடியம். அதே மாதிரி ஜிடிடபிள்யூன்றது டபிள்யூன்ற மென்ஷன் பண்ணுறது உமன் கேண்டிடேட்ஸ், டபிள்யூடின்றது உமன் தமிழ் மீடியம். சரிங்களா, ஸோ இப்படி தான் வந்து நம்மளுக்கு ஸ்பிளிட் அப் இருக்குது இந்த 118 வேகன்சி பொறுத்த வரைக்கும். ஜென்ரல் டர்ன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21+5, அதாவது இந்த தமிழ் மீடியமில் இருக்கிற வேகன்சி ஜென்ரல் டர்ன் தமிழ் மீடியம் வேகன்சி ஜென்ரல் டர்ன் தான் ஃபில் ஆகும். ஏன்னா பிஇ கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா இசிஇ பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியமில் இல்லை. ஸோ என்ன குவாலிஃபிகேஷனோ மினிமம் குவாலிஃபிகேஷன், அதாவது யூஜி பிஇ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த பிஇ வந்து 10th +2 அண்டு பிஇ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ பிஇ கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து இந்த பிஹெச்டிஎம் கோட்டா வந்து ஃபில் ஆகும். 10th and +2 தமிழ் மீடியம் படிச்சுட்டு பிஇ மோஸ்ட்லி நம்ம தெரியும் தமிழ்நாட்டில் பிஇ இசிஇ தமிழ் மீடியமில் இல்லை. ஸோ அதனால் இந்த ஜென்ரல் டர்ன் தமிழ் மீடியம் வேகன்சி ஜென்ரல் டர்னுக்கு போகும். அதேமாதிரி உமன் தமிழ் மீடியம் வேகன்சி ஜென்ரல் டர்ன் உமனுக்கு போகும். அதேமாதிரி ரெஸ்பெக்டிவ் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு தமிழ் மீடியம் வேகன்சி இருக்கோ அது எல்லாமே ஒன்று அப் ஆகிடும். சரிங்களா, இப்படி தான் வந்து தமிழ் மீடியம் வேகன்சி அந்தந்த கம்யூனிட்டி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து நிற்கும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் மீடியம் வேகன்சி அந்தந்த கம்யூனிட்டிக்கு வந்து ஆட் ஆகிடும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்ன் பொறுத்த வரைக்கும் 21+5 26, இதில் வந்து உமன்ஸ்க்கு 10 இருக்கும். அடுத்தது பிசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 22, இங்கே வந்து 10 இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு கம்யூனிட்டிக்கும் இந்த தமிழ் மீடியம் வேகன்சிஸ் எல்லாமே ஒரு ரோ அப்பாகி அந்தந்த கம்யூனிட்டி டர்னுக்கு வந்து ஆட் ஆகிடும். சரிங்களா, ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்னுக்கு 26 வேகன்சியும் ஜென்ரல் டர்ன் உமனுக்கு 10 வேகன்சி இருக்கும். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் 36 வேகன்சி வரும். சரிங்களா, ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா எந்த கம்யூனிட்டி இருக்கவங்களும் இதில் ஆட் ஆகலாம். அதாவது டாப் மெரிட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த இடத்துல வந்து வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அது போக இருக்கிற லோயஸ்ட் மார்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கு கம்மியாக இருக்கிற மார்க்ஸ் எல்லாமே ரெஸ்பெக்டிவ் கம்யூனிட்டி டர்னில் போகும். ஸோ இதில் ஃபாலோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1:2 ரேஷியோ. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கால்ஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1:2 ரேஷியோ ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேருந்து அந்த பிடிஎஃப்லேருந்து ஒரு இமேஜ் எடுத்திருக்கேன். சில சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. The board will prepare the list of candidates for certificate verification on 1:2 ratio. 1:2 ரேஷியோவில் கால்ஃபர் பண்ணுவாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு. இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கன்சிடர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒன்லி ரிட்டன் மார்க் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் எம்இக்கு ஆன மார்க்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்புறமேட்டு தான் ஆட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 190 மார்க் ரிட்டன் எக்ஸாம் ப்ளஸ் 10 மார்க் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ கொடுப்பாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ கொடுக்கக்கூடிய மார்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்இக்கு 3 மார்க்ஸ் வரும். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுன்னா 2 இயர்ஸ் ஃபுல் டைம் ஆர் 4 இயர்ஸ் பார்ட் டைமாக இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸுக்கு 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி பிஹெச்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொடுப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் கொடுக்கக்கூடிய மார்க். ஆனால் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் உங்களோட நேம் வர்றதுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் ஆர் நேம் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணுறது ஃபர்ஸ்ட் அவங்க கன்சிடர் பண்ணுறது இந்த 190 மார்க் தான். ஸோ இசிஐ பொறுத்த வரைக்கும் இந்த இயரில் ஜிகே கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆனதுனால அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நாட் டேக்கன் ஃபார் எவலுவேஷன் சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க ஃபைனல் ஆன்சர் கீழே. அப்போது மொத்தம் இந்த 180 மார்க்கில் ரிட்டன் 180 மார்க்கில் நீங்கள் பார்த்த மார்க்கில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கால்ஃபார் பண்ணுவாங்க. அது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1:2 ரேஷியோவில் கால்ஃபார் பண்ணுவாங்க. சரிங்களா, அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த நோட்டில் சிலது கொடுத்துருக்காங்க. இஃப் மோர் தென் ஒன் கேண்டிடேட் செக்யூர்ஸ் the same cut-off mark for the particular communal term, all such candidate will be called for certificate verification. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கம்யூனிட்டி டர்ன் எடுத்துப்போம், ஜென்ரலே எடுத்துப்போம். ஸோ ஜென்ரல் டர்னில் லாஸ்ட் மார்க், அதாவது மொத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா 36 வேகன்சி. அப்போது அதில் 72 மெம்பர்ஸ் வந்து
சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க ஜென்ரல் டர்னை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, இந்த ஜென்ரல் டர்னில் எல்லா கம்யூனிட்டியும் வந்து எடுத்துக்கலாம். சரி, சப்போஸ் இந்த 72nd அந்த லாஸ்ட் ஜென்ரல் டர்னில் லாஸ்ட்டாக கால் ஃபார் ஆகிற கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா சரி வந்து ஒரு 135 மார்க்னு வச்சுப்போம். இந்த 135 மார்க்கில் இன்னும் ஒரு 5 கேண்டிடேட்ஸ் இருக்கான்னு வச்சுப்போம். இன்னும் ஒரு 5 கேண்டிடேட்ஸ் 135 இருக்காங்க. மேல் ஃபீமேல் எப்படி வேணா வச்சுக்கலாம், எந்த கம்யூனிட்டிஸ்லாம் வச்சுக்கலாம். சரிங்களா, இப்படி வரும்போது இந்த 6 பேரையும் அகைன் மறுபடியும் கூப்பிடுவாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல 72nd கேண்டிடேட்டோட இது முடிஞ்சது 1:2 ரேஷியோ எப்படி பார்க்கும்போது. ஆனால் இந்த லாஸ்ட் மார்க்ல இன்னும் ஒரு 5 பேர் இருக்காங்க. அப்போ இந்த 6 பேரையும் அகைன் வந்து ஜெண்டர் டர்னில் அவங்க சிவி லிஸ்ட்ல கூப்பிடுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா 2017 சிவி லிஸ்ட்ல இருந்து எடுத்தது. அதுவும் இல்லாமல் இந்த நோட்டிஃபிகேஷனையும் அவங்க கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இஃப் மோர் தென் 1 கேண்டிடேட் செக்யூர்ஸ் சேம் கட் ஆஃப் மார்க் அப்படி இருக்கும்போது அந்த எந்த கம்யூனிட்டி டர்னாக இருந்தாலும் அந்த கம்யூனிட்டி டர்னில் லாஸ்ட் மார்க்கு ரிப்பீட்டடாக இருந்துச்சுன்னா அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாரும் அகைன் வந்து ஆல் சச் கேண்டிடேட்ஸ் வில் பி கால்டு ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கால் லெட்டர் வந்து நம்மளுக்கு கூடிய விரைவில் வந்து டிஆர்பி வெப்சைட்டில் வந்து வெளியிடப்படும். அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு ப்ரிடிக்ஷன் தான், கட் ஆஃப் மார்க்கோட ப்ரிடிக்ஷன் தான். ஸோ இது வந்து நம்ம கூகுள் ஃபார்ம் அனுப்பி இது வந்து நம்ம கூகுள் ஃபார்ம்லேருந்து கிடைச்ச ரெஸ்பான்ஸ் வச்சியும் 2017 எப்படி வந்து சிவி லிஸ்ட்டுக்கு கேண்டிடேட்ஸ் கூப்பிட்டுருந்தாங்க அந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம வந்து இந்த ப்ரிடிக்ஷன் சொல்கிறோம். அஃபிஷியலுக்கு கண்டிப்பாக வெயிட் பண்ணும். அஃபிஷியல் தான் ஃபைனல். இது ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு ப்ரிடிக்ஷனுக்காக. ஏன்னா எல்லா கேண்டிடேட்டும் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க நம்மளுக்கு சிவி லிஸ்ட்டுக்கு கால் ஃபார் ஆகுமா இல்லையான்றது. ஒரு பாசிட்டிவ் சைடில் கொண்டு போகிறதுக்கு தான் இந்த வீடியோஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்க விஷயத்த கொஞ்சம் பாருங்கள். இதில் எதுவும் மாற்று கருத்து இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். இது என்னோட புரிதல் தான், அதாவது அனலைசிஸ் அண்ட் புரிதல். இதை வச்சு தான் நான் இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து உங்களுக்கு எதுவும் டீவியேஷன் இருந்துச்சுன்னா இல்லை வேறு எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடலாம். அடுத்தது 2017 இசியோட சிவி லிஸ்டோட பிடிஎஃப் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி லாஸ்ட் டைம் 2017 அப்போ சிவி லிஸ்ட் வந்தபோது எப்படி வந்து நம்ம மார்க் வந்து ஸ்ப்ளிட் அப் ஆயிருந்தது, எந்தெந்த கேண்டிடேட்ஸ்க்கு எப்படி அசைன் கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்ற விஷயத்த நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதில் இருந்து சில சம்மரி, அதாவது அதிலிருந்து சில டேட்டா எடுத்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்ன் பொறுத்த வரைக்கும் அவங்க சிவி லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணது, அதாவது 2017 ஃபாலோ பண்ணது எப்படின்னா எல்லா கேண்டிடேட்டோட மார்க்கும், அதாவது இசி கேண்டிடேட்ஸ் எல்லாரோட மார்க்கும் எடுத்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்க பண்ணது டிசெண்டிங் ஆர்டர், இறங்கு வரிசை. சரிங்களா, டிசெண்டிங் ஆர்டரில் போட்டு அதுல இருந்து மார்க்கை மெரிட்ல இருந்து எடுத்துட்டே வந்தாங்க. சரிங்களா, எப்படி எடுத்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 72 மார்க், அதாவது ஜென்ரல் டர்ன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுல மென் உமன் அப்படிலாம் பிரிக்கல. அவங்க கொடுத்த லிஸ்ட்லயே பார்த்தீங்கன்னா உமன் கேண்டிடேட்ஸ் இன் பிட்வீன் மென் கேண்டிடேட்ஸும் மென் கேண்டிடேட்ஸ் உமன் கேண்டிடேட்ஸும் மிக்ஸ்அப் ஆகிருந்த மாதிரி தான் இருந்தது, செப்பரேட்டாக இல்லை. சரிங்களா, ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டரில் போகும்போது இங்கே டோட்டல் வேகன்சி எடுக்க வேண்டியது ஜென்ரல் டர்ன் பொறுத்த வரைக்கும் 36. அதில் கன்ஃபார்மாக மெயின்டைன் பண்ண வேண்டியது 10 வேகன்சி. அதாவது 10 வேகன்சினா 20 உமன் கேண்டிடேட்ஸை மஸ்டாக கூப்பிடணும். சரிங்களா, ஸோ அதை மெயின்டைன் பண்ணிட்டு டிசெண்டிங் ஆர்டரில் போயிட்டே இருக்கும்போது எந்த இடத்துல இந்த டீட்டெயில், அதாவது இந்த கிரைட்டீரியா மீட் ஆகுதோ அங்கே ஸ்டாப் பண்ணிட்டு அதோட ஜென்ரல் டர்னை முடிச்சிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்ன் இல்லாமல் பிசி கம்யூனிட்டி, பிசியில் வரும்போது பார்த்தீங்கன்னா அது அகைன் பிசி கேண்டிடேட்ஸ், அதாவது ரிமைனிங் கேண்டிடேட்ஸ் எல்லாமே ஜென்ரல் இல்லாத கேண்டிடேட்ஸ், ஒன்லி பிசி கேண்டிடேட்ஸ் மட்டும் எடுத்து. ஏன்னா இந்த ஜென்ரல் டர்ன் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல், சரிங்களா, ஓசி அதர் ஸ்டேட் ஓசி கேண்டிடேட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எல்லாருமே வந்து இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா, இது போக இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்போஸ் அதர் ஸ்டேட் கேண்டிடேட்டோ இல்லை ஓப்பன் கேண்டிடேட்ஸோ இருக்கும்போது இந்த அடுத்த வேகன்சிஸ் எந்த கம்யூனிட்டி வேகன்சிஸும் ஃபில்அப் பண்ண முடியாது. அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சரிங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டி எடுக்கும்போது பிசி கம்யூனிட்டிலையும் அதே மாதிரி ஒரு மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு இது எல்லாமே 2017 இருக்கிற சிவி லிஸ்டோட பிடிஎஃப் வச்சு தான் நான் டிஸ்கஸ் பண்றேன். ஸோ இதுல எதுவும் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம். சரிங்களா, அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பிசி லிஸ்டோட ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க, அதே மாதிரி டிசெண்டிங் ஆர்டர்ல பண்றாங்க. இதுலயும் அகைன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேல் அதுக்கப்புறம் ஃபீமேல் அந்த மாதிரிலாம் இல்லை, இன் பிட்வீன் இருக்க மாதிரி தான் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா 32 வேகன்சி, இதுல மொத்த வேகன்சி அதுல கண்டிப்பா மஸ்டா கொடுக்க வேண்டியது 10 வேகன்சி. ஸோ இந்த நம்பர் ஆஃப் வேகன்சிக்கு சிவி லிஸ்ட்ல கால் ஃபார் பண்ணியிருந்தது பாத்தீங்கன்னா 61 கேண்டிடேட்ஸ் தான் கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. அதுல 24 வேகன்சி 24 கேண்டிடேட்ஸ் அதுல 24 கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா உமன் கேண்டிடேட்ஸா இருந்தாங்க. சரிங்களா, அடுத்தது பிசி முஸ்லீம், அதுல 4 வேகன்சி, அதுல
3+1 சரிங்களா. ஸோ 3+1னா 1ன்றது உமனுக்கு மெஸ்ட்டாக கூப்பிட வேண்டியது. ஆனால் அவங்க சிவி லிஸ்ட்டில் பார்த்தா கூப்பிட்டுருந்தது பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 கேண்டிடேட் கூப்பிட்டுருந்தாங்க. அதில் 4 மேல் கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க, 4 ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க சரிங்களா. ஸோ இதுதான் இதில் வந்து நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது மேல் கேண்டிடேட்ஸ் இத்தனை பேர் கூப்பிடுவாங்க, உமன் கேண்டிடேட்ஸ் இத்தனை பேர் கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. அது பேஸ்ட் ஆன் மெரிட் மார்க்கை வச்சுட்டு டிசெண்டிங் ஆர்டர் பண்ணும்போது மஸ்டாக கூப்பிட வேண்டிய கேண்டிடேட்ஸ், அதாவது உமன் கேண்டிடேட்ஸ்க்கு வர வரைக்கும் அவங்க அந்த மார்க் வரைக்கும் போவாங்க. அப்படிதான் வந்து இந்த 2017 இருந்திருக்கு. ஸோ இந்த 2021க்கு கண்டிப்பாக வந்து நம்ம நல்ல மார்க்ஸை எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து மேக்ஸிமம் சிவி லிஸ்ட்டில் வரணும், அதுக்கப்புறம் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்லையும் வரணும்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். ஸோ இது ஒரு பாசிட்டிவ் நோட்டோட அடுத்தடுத்து என்னென்ன இருக்குன்றதை பற்றி பார்ப்போம். ஸோ 2017ஓட சிவி லிஸ்ட் இது வரைக்கும் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி கண்டிப்பாக பிடிஎஃப் அதில் ஃபுல்லாக டீட்டெயிலும் இருக்கும். ஸோ அதை பார்த்துங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சிவி லிஸ்ட்டோட சம்மரி. அதில் நம்மளுக்கு டோட்டல் வேகன்சி 118. ஸோ உமனுக்கு பார்த்தீங்கன்னா 36, 82 + 36 சரிங்களா. ஸோ இதில் அவங்க கால் ஃபார் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா 237 மெம்பர்ஸ். இதில் உமன் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 88 மெம்பர்ஸ் இருந்தாங்க சரிங்களா. இந்த 2017 இசி சிவி லிஸ்டோட சம்மரியிலிருந்து சில இம்பார்ட்டன்ட் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் எடுக்கும்போது 1:2 ரேஷியோ தாண்டி அந்த லீஸ்ட் கட் ஆஃப் மார்க்கில் நிறைய கேண்டிடேட்ஸ் இருந்தால் அவங்களையும் கால் ஃபார் பண்ணுவாங்க சிவி லிஸ்ட்டுக்கு. அப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் எம்இ மார்க் வச்சு, எம்இஆர் பிஹெச்டி மார்க் வச்சு நீங்கள் ஃபைனல் செலெக்ஷன்ஸில் வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உமன் கேண்டிடேட்ஸ்க்கு இன்னுமே வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது சிவி லிஸ்ட்டில் கால் ஃபார் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் வந்து 2017 சிவி லிஸ்டோட சம்மரிலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்லாம். இந்த 2017 இசி சிவி லிஸ்டோட பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் இருந்து நீங்கள் கிளிக் பண்ணி வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா அதுலேருந்து எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தது சரிங்களா. இந்த கூகுள் ஃபார்ம்லேருந்து வந்த டேட்டாஸ் வச்சு ப்ளஸ் 2017 சிவி லிஸ்ட்டில் எப்படி மார்க் ட்ரெண்ட் இருந்தது அப்படின்ற விஷயத்தை வச்சு தான் வந்து இந்த ப்ரிடிக்ஷன் கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ஷன் தான் சரிங்களா. இது வந்து ப்ரிடிக்ஷன் பாசிட்டிவாக இருக்கணும், அதாவது இந்த மார்க் எடுத்தால் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும் எல்லா கேண்டிடேட்ஸ் மத்தியிலும். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஒரு நல்லாவே வந்து இது வந்து ஒரு ஆப்டிமிஸ்டிக் மார்க் தான் சரிங்களா. இது எடுத்தால் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஜென்ரல் டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகன்சி 26. அதில் லோயஸ்ட் மார்க் கால் ஃபார் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 135 to 138. நம்ம ஹை மார்க் பார்க்கல. இந்த கூகுள் ஃபார்மில் வந்ததுலேயே பார்த்தீங்கன்னா 161 மார்க் இருந்தாங்க, ஃபீமேல் கேண்டிடேட் ஒருத்தவங்க இருந்தாங்க. ஸோ அதில் அந்த ஹை மார்க்கை கன்சிடர் பண்ணல, இது வந்து லோ மார்க். இப்போ 161லேருந்து நம்ம அப்படியே டிசெண்டிங் ஆர்டரில் போட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இது வந்து 135 கிட்ட வந்து நிற்குது சரிங்களா. இப்போ வந்து 26 × 2 போட்டிங்கன்னா 52. ஸோ நம்ம வந்த கூகுள் ஃபார்ம்லேயே 135 வந்து நிற்குது. ஸோ அதனால் இந்த வந்து ஹையாக ப்ரிடிக்ட் பண்ணுறேன், 135 வந்து இருக்கலாம் சரிங்களா. ஜென்ரலில் உமனில் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஜென்ரல் உமனில் பார்த்தீங்கன்னா மொத்த வேகன்சி 10 வேகன்சி. இது 125லேருந்து 128 வரைக்கும் இருக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த மார்க்ஸ்ல இருந்து கண்டிப்பாக அதிகமாக போகாது, கம்மியாக வேணா ஆகலாம் சரிங்களா. ஏன்னா இது ஜென்ரல் வேகன்சிஸ் இந்த இடத்துல இருக்க ஜென்ரல் வேகன்சிஸ் மட்டும் கொஞ்சம் மாடிஃபை ஆகலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டர்ன் வந்து கண்டிப்பாக இதுதான் மேக்ஸிமம் இருக்க சான்ஸ் இருக்குது, ரொம்ப வேரியேஷன்ஸ் இருக்காது சரிங்களா. இதில் வந்து பிசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 22 வேகன்சி. இதில் லோவஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா 118 வரைக்கும் வர சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பிசி உமனுக்கு பார்த்தீங்கன்னா 114 அந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சிவி லிஸ்ட் இருக்கும். எம்பிசி 5, 118 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தீங்கன்னா, அதாவது உங்களோட மார்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சிவி லிஸ்ட் வரலாம் சரிங்களா. அடுத்தது பிசி உமன் பொறுத்த வரைக்கும், பிசிஎம் உமன் பொறுத்த வரைக்கும், அடுத்தது பிசிஎம் உமன் பொறுத்த வரைக்கும் 110லேருந்து 115 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு செலெக்ஷன் இருக்குது. ஏன்னா இதில் பிசிஎம் உமன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய மார்க் எடுத்தவங்க எல்லாமே ஜென்ரல் டர்னில் போய் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த கட் ஆஃப் மார்க் வந்து போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது எம்பிசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16 வேகன்சி. அதில் 110லேருந்து 114 வரைக்கும் மேலுக்கு இருக்கலாம். பிசி உமன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 106லேருந்து 108 இந்த மார்க் இருந்தால் கூட செலெக்ஷன்ஸ்க்கான சிவி செலெக்ஷனுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. எஸ்சி கேண்டிடேட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 to 105 கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் வந்து செலெக்ஷன் சிவி செலெக்ஷனுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்சி உமனுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 98 to 100 சரிங்களா, இந்த ரேஞ்சில் வந்து இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல வர மார்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
2 to 5 மார்க்ஸ் வந்து லெஸ் ஆகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்பவே இது வந்து நான் வந்து லோ ரேஞ்சில் தான் வந்து நான் டிசைட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதோட கம்மியாக போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம வந்த ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 200 ரெஸ்பான்ஸ் தான். இந்த 200 ரெஸ்பான்ஸில் இருக்கிற மார்க்ஸ் ப்ளஸ் 2017 எப்படி ட்ரெண்ட் இருந்ததோ அதை வச்சு வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணது தான் இது. ஸோ இந்த மார்க்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சிவி லிஸ்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ இதிலிருந்து சில மார்க் வேரியேஷன்ஸ் ஆகும்னா ஒரு 2 to 5 மார்க்ஸ் எல்லாருக்குமே வந்து எல்லா கம்யூனிட்டி டேர்னுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 5 மார்க்ஸ் வந்து லோவாக போகலாம். சரி, இந்த லோ மார்க் இருக்கிறத விட லோவாக வந்து போகும்போது அது இங்கே பார்த்தீங்கன்னா பிசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 115 வரைக்கும் போகலாம். சரிங்களா? அடுத்தது எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 95 to 96 இந்த மார்க் தான் ஓரளவுக்கு சிவி லிஸ்ட்டில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து எஸ்சிஏ உமனுக்கு பார்த்தீங்கன்னா 90 to 92 மார்க் இந்த மார்க் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சிவி லிஸ்ட்டுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. எஸ்டி பொறுத்த வரைக்கும் 85 to 90 மார்க் இருந்தால் சிவி லிஸ்ட்டில் செலெக்ஷன் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிடிக்ஷன் தான். இந்த மார்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் ஃபார்மில் இருந்து ப்ளஸ் 2017 சிவி லிஸ்ட்டில் இருந்த ட்ரெண்டை வச்சு தான் நம்ம வந்து கட் ஆஃப் மார்க் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கட் ஆஃப் மார்க்குள்ளார நீங்கள் கண்டிப்பாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். கண்டிப்பாக சிவி லிஸ்ட்டு இந்த மார்க்குக்கு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு கீழே இருக்கவங்களுக்கும் சான்சஸ் இருக்குது. ஒரு 2 to 5 மார்க்ஸ் லெஸ்ஸாக இருந்தால் கூட சான்சஸ் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேகே நோட்ஸ்ல இருந்து கட் ஆஃப் மார்க் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கிறது சிவி லிஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 180 மார்க் இருந்ததுனால எல்லா மார்க்கும் வந்து கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்குது. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா இதிலிருந்து ஒரு 5 மார்க்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும் ஜிகே கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணியிருந்தா. ஸோ இதுதான் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ் நோட்டில் கொடுக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க் ப்ரிடிக்ஷன். ஸோ இந்த மார்க்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கான சிவி லிஸ்ட்டுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் சிவி லிஸ்ட் வந்து வரணும். அதுக்கப்புறம் சிவி லிஸ்ட் வந்துட்டு ஃபைனல் லிஸ்ட்லையும் செலக்ட் ஆகணும் அப்படின்றத எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஸோ இதிலிருந்து இதோட கம்மியாக இருக்கவங்களுக்கும் சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல முடியாது. இது ஒரு மாடரேட்டாக தான் டிசைட் பண்ணியிருக்கிறது. இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு 2 to 5 மார்க்ஸ் வந்து லெஸ்ஸாக இருந்தால் கூட வந்து சந்தோஷம்தான். ஸோ நிறைய கேண்டிடேட்ஸ் சிவி லிஸ்ட்டுக்கு போகும்போது எம்இ மார்க் அதுக்கப்புறம் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் பிஹெச்டி மார்க் இதை டிசைட் பண்ணி அவங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். ஸோ இது கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் வீடியோவையும் இது வரைக்கும் ஜேகே நோட்ஸ்க்கு நீங்கள் கொடுத்துருக்க சப்போர்ட்டுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரை கான்சன்ட்ரேட் பண்ணி தான் வந்து நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம். ஸோ அது இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸும் போட்டோம். டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சருக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம். ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணி போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஜேகே நோட்ஸை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். அதை தாண்டி ஜேகே நோட்ஸில் மார்க் டெஸ்ட் கொடுத்துருந்தோம். டிஆர்பி எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து மார்க் டெஸ்ட் கொடுத்துருந்தோம். ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அட்டன் பண்ண எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சிவி லிஸ்ட் செலெக்ஷனுக்கு வாழ்த்துக்கள்.